பாடத்துல வந்து 12 கேள்வி பார்த்துருந்தேன் நான். இப்ப 13வது கேள்வியை பார்க்க போகணும். இந்த 13வது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். அனுராதபுரம் தலைநகராக இருந்த காலம் உள்ளூராட்சி தொடர்பான தனியானதொரு நிர்வாக அமைப்பு அனுராதபுரம்ன்றது எங்களுக்கு ஒரு ராஜ்யமா இருந்தா தலைநகரமா இருந்தோ ஒரு இடம் நீண்ட காலமா இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 1000 அப்ப இந்த இடம் ஒரு முக்கியமான இடம். இது இருக்கைய ஆட்சி நிறைய மன்னர் செஞ்சு இவன் மன்னர் இருந்த ஆட்சி காலம் உள்ளூராட்சி. உள்ளூராட்சின்னா என்ன? இப்ப நான் இப்ப கூட பாக்குறேன் உள்ளூராட்சி உள்நாடு இப்ப சின்ன சின்ன பிரதேச அழகுகளை வந்து நிர்வாகி அதுக்கு தனியான நிர்வாக அமைப்பு இருந்தது. இப்ப இணைஞ்சு இதுக்கு சாட்சிகள் இருக்கு அப்படின்னா இந்த கல்வெட்டு நல்லது வந்து சாசனம் எல்லாம் பட்டு. அப்ப இப்ப கேள்வி வந்து என்ன சாசனம் அப்படின்னு கேட்குது. என்ன கட்டுறாங்க? ஏன் இந்த நிர்வாக அமைப்பு தேவைப்பட்டது? இப்ப அனுராதபுரம் தலைநகரமா இருக்கீங்க, மன்னர் இருக்கிறார். மன்னர் வந்து என்ன செய்ய போறார்? ஆட்சி செய்ய போறார். அதெல்லாம் ஆட்சி செய்யற காலம் ஏன் எங்களுக்கு வந்து இந்த உள்ளூர் ஆட்சி அமைப்பு தேவைப்பட்டது? இந்த ஒரு பிரச்சனை இதுக்கான விடையிலப்பா முதலாவது பார்த்தோம். நிர்வாக அதிகாரிகள் அதிக அளவில் இருந்தவை. அதாவது ஒரு நிர்வாகத்தை செய்வதற்கான அதிகாரிகள் அரசு வந்து நிறைய அதிகாரிகள் இருந்தபடியா அரசு என்ன செய்தார்? உள்ளூராட்சி நிர்வாகத்தை உருவாக்கினார். இது பொருத்தமா வருமா என்று சொன்னாங்க. இந்த கேள்வி பாவமா இருந்தேன். அதிகாரி நிறைய பேர் இருந்தா அவையில பதவி நீக்கி விடலாம் அல்லது வேற வேலை கொடுக்கலாம். அப்ப உள்ளூராட்சி அமைப்பு உருவாக்குற தேவை இதுல வராது. பெரும்பாலும் இந்த விட எங்களுக்கு பொருத்தம். அடுத்த வாசிப்புறம் தூர பிரதேச நிர்வாக நடவடிக்கையை இலக்குப்படுத்துறது. தூர பிரதேசம் இப்ப உதாரணமா பார்ப்போம். இப்ப நாங்க இப்ப கொழம்புக்கு போய் ஒரு அலுவல் செய்யறேன்னு சொன்னா கஷ்டம். உங்களுக்கு தெரியும், சில விட நீங்க பஸ் எடுத்து அப்படிதான் எடுத்து நான் போய் வரணும்னா கஷ்டப்பட்டு பஸ்கள் ஏறி ரயில்ல ஏறி போய் அங்க நிக்கிற செலவுகள். அப்ப உண்மையா எங்களுக்கு இங்க இருந்தா இப்ப எங்களுக்கு கிட்டவா வந்து ஒரு நிர்வாகம் இருந்தா சுகமத விஷயத்தை செய்யறது. அப்ப இது ஓரளவு சரி வர்ற மாதிரி தெரியும். அப்ப இதை ஓரளவு நான் வச்சுட்டோம், ஒரு அடைப்புல வச்சுட்டோம். அடுத்தையும் பார்த்துட்டு இங்க வருவோம் பண்ணி அடுத்த பார்ப்போம். தூர பிரதேசங்களை தனிநாடாக பிரதமப்படுத்துவது. இப்ப தூர இடத்துல தனித்தனி நாடாக பிரதமப்படுத்துவது. அப்படி இலங்கையில தனித்தனி நாடுகள் இருந்த மாதிரி சாட்சிகள் இல்லை. அப்படி தனிநாடு பிரதமப்படுத்தினா அடுத்தது தான் நாட்டார் சொன்னா அவற்ற நாடுகள் இழப்பாரு. ஆகவே அவர் நிச்சயமாக இந்த வேலையை தூர பிரதேசங்கள் தனித்தனி நாடாக பிரதமப்படுத்த மாட்டார். அடுத்தது தான் அரசு அதிகாரத்தை முழுமைப்படுத்துவது. கதை என்ன? அரசு அதிகாரத்து ஃபுல்லா இருக்கு. அரசு அதிகாரம் வந்து ஃபுல்லா இருந்தா தானே அரசனாவே இருக்கலாம், தலைநகரமும் இருக்கலாம். அப்ப இதுவும் வந்து எப்பவும் பார்க்கணும் அப்படின்னா மிக பொருத்தமானதான் இந்த விஷயம். உலகத்துக்கு பொருத்தமா இருந்தாலும் மிக பொருத்தமான இந்த விஷயத்துக்கு தூர பிரதேச நிர்வாக நடவடிக்கைகளை இலவுபடுத்துறதுக்கு தான் என்ன செய்யணும். அந்த அனுராதபுரத்துல இருந்த காலத்துல வந்து பிரதேச நிர்வாகம் அதாவது உள்ளூராட்சி அமைப்புகளை வந்து பண்ணிருக்கணும். இதுக்கு நல்ல உதாரணம் ஒன்று இருக்கு பிள்ளைகள். அப்படின்னா அந்த உள்ளூராட்சி யாழ்ப்பாண பகுதியில என்ன பசவ மன்னன் காலத்துல ரிசகிரிய என்று சொல்ற ஒரு பிரதேச நிர்வாகி இருந்திருக்கார். அப்ப எங்களுக்கு இதுக்கு சாட்சியும் இருக்கு. என்ன சாட்சி இருக்குன்னு சொன்னா பாருங்கோ, யாழ்ப்பாண பகுதி அதை முந்தி நாகதீபம் என்று சொல்லிக்கணும். நாகதீபம் வந்து ஆள்றதுக்கு வசவம் என்ன செய்யிருக்காங்கன்னா தனக்கு ஒரு அமைச்சர் ஒரு ஆள். அவருக்கு பேர் வந்து ரிஷிகிரிய. என்ன பேர்? ரிஷிகிரிய என்ற ஒரு அமைச்சரையும் வந்து இங்க நியமிச்சிருக்கார். அப்ப இந்த ரிஷிகிரிய என்ன செய்ய போறாரு என்று சொன்னா வந்து யாழ்ப்பாணத்துல இது எங்க இருக்கு என்று சொன்ன இந்த விஷயம் எங்க இருக்குன்னு சொன்னா பாருங்க, வசவ மன்னன் காலத்துக்கு உரிய பாருங்க இது இருக்கா வள்ளிபுரம். இந்த பேரான் அடிக்கடி கேள்விக்கு வர விஷயம். வள்ளிபுரம் என்ன வெறிஞ்சவங்க அமைச்சம்? வள்ளிபுரம் பெறணும் யோசிக்க பாருங்க. வள்ளிபுரம் வந்தா பொற்சாசனம். என்ன பொற்சாசனம்? அப்ப வள்ளிபுரம் பொற்சாசனத்துல என்ன குறிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா வந்து நீங்க பாப்பீங்கன்னா இந்த ரிஷிகிரி என்ற அமைச்சர் யாழ்ப்பாணத்தை வந்து ஆட்சி செய்திருக்கார், நிர்வகிச்சிருக்கார். அதுக்கு வசவமன்னன் தான் அவருக்கு ஓர்டர் கொடுத்திருக்காரு. அதோட அவர் ஒரு விகாரி ஒன்று கட்டியிருக்காரு. என்ன விகார? பிரியஞ்சதிஸ்தன் ஒரு விகார கட்டியிருக்காரு. இவ்வளவு எங்களுக்கு உதாரணமா இருக்கு. அதை வச்சுட்டு இந்த சம்பவத்தை வச்சுட்டு இப்ப நான் சொன்ன இந்த வசவமன்னன் காலத்து சம்பவங்களை வச்சுட்டு தான்
இந்த கேள்வியை கேட்டிருக்காங்கன்னா எப்படி கேட்டிருக்கணும்னா இந்த உள்ளாட்சி என்ன நேரா கேட்கிறாங்க வசம் என்ன காலத்துல யாழ்ப்பாணத்தை ஆட்சி அந்த விஷயத்துக்கு அதே விஷயம் இதுக்கான மிக பொருத்தமான விட எதுன்னு கேட்டா தூர பிரதேச நிர்வாக நடவடிக்கைகளை பார்த்துட்டோம் இப்ப நான் என்ன செய்ய போறோம் அடுத்த கேள்விக்கு போறோம் இலங்கை சமண நல செல்வ பிரதேசம் இதுக்கு பெற்று வந்து இரும்பு நீங்க பாத்தீங்கன்னா மண் இருக்கு மண்ணோட மண் அல்லது பாறைகளோட சேர்ந்து இருக்கு அதை வந்து எடுத்து வெப்பமாக்கி உருக்கி தனி இரும்பாக்கி அந்த இரும்பை கொண்டு பொருட்களை செய்யறதுன்றது இலங்கையில இப்ப கூட துறை இப்ப உதாரணம் 1830 வெப்பநிலையை வளர்ந்து இளைஞர் வந்து என்ன இரும்ப சான்களா அதாவது இயற்கையான இயற்கையா இருக்கிற இரும்ப சான்களா பிரிச்சிருக்கு அதுக்கு ஒரு இப்படி ஒரு சௌரமா இருக்கு இதுல இந்த காற்று துளைகளை காற்று துளைகள் என்ன செய்யணும் இதை கொண்டையும் ஒரு மேல இந்த உச்சியில வச்சு ஒரு உயரமான மலையின் உச்சியில வச்சுட்டு அதுக்கு உள்ள வந்து என்ன செய்யணும் ஒரு வகையான கற்களை போடணும் அதாவது முதல்ல விறகு விறகுக்குள்ள நான் பார்த்தோம்னா அந்த ஒரு மரம் உண்டு குறிப்பிட்ட வகையான கற்கள் அதாவது இரும்பு படிவுகள் உள்ள கற்கள் அடிச்சு அதுக்கு மேல மரத்தரை படிப்படியா அதை இடவு கொடுத்து அங்க மலைக்கு மேல வச்சு ஏன் அப்படி செய்யணும் மலைக்கு மேல காத்து நல்லா அடிக்கும் உங்களுக்கு தெரியும் காத்து அப்ப இந்த இரும்பு துளைகள் கூட நான் பார்க்கிறேன் என்ன செய்ய போகுதுன்னா காத்து விடாதே விடிய போய் என்ன நடக்கும் அந்த இரும்பு உருகி அந்த இரும்பு பாறை அல்லது படிவமா வந்து அதை கொண்டு வந்து தேவையான பொருட்கள் வந்து தெரியும் அப்ப இன்னொரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பேன்னு சொல்ல போனா வந்து இப்ப நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கா இல்லாத காலத்துல இரும்ப வந்து நான்லாம் வந்து பெற்றிருக்கேன் இதுல இது விடவும் வந்து எங்களுக்கு ஒரு அறிவுக்கு தேவையான விஷயம் என்னென்ன கேள்விக்கான இலங்கையின் சமநல பிரதேசத்தில் இரும்பை பெற்றுக் கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட கற்கள் என்னன்னா இலங்கையில இருக்கிற ஒரு சில கற்கள்ல இரும்பு படிவு சரியான கூட இந்த கற்கள் ரசாயன பேர் பாப்பமா இருந்தாங்க அதோட பேர் வந்து லிமனைட் ஹெமடைட் இது ரெண்டும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்கிற இலங்கையில கிடைக்கப்பட்ட இரும்பு படிவுள்ள இது ரெண்டை கொண்டை போட்டு வெப்பப்படுத்தி என்ன செய்யணும்னு சொன்னா இரும்பை பெற்றிருக்கணும் அப்ப பெறுறதால வந்து இன்னைக்கு தேவையான இரும்பு உபகரணம் சரிங்க அப்ப இலங்கை பாண்டிய எங்களுக்கு தெரிஞ்ச முன்னூறு வந்து தங்க சொந்த தொழில்நுட்பத்துல வந்து இரும்பை பெற்றிருக்கணும் அப்ப இந்த கேள்வியில வந்து இதை வச்சுக்கொண்டு இதை சாரப்பட இந்த தொழில்நுட்பத்தின் சாரப்பட கேள்விகள் வாய்ப்பு இருக்கு நான் 15வது கேள்வியை பாருங்க இலங்கையில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டமைக்கான திரைப்படங்கள் அப்படி பார்ப்போம் சொல்லுவீங்க 1000 குற்றவாளி தப்பித்தாலும் ஒரு நிரபராதி கூடாது இப்படி
அப்படி ஒரு தொழுகை வந்து அது இணையல்ல வாரது ஒரு கொள்கை ஒன்று இருக்கு. அதாவது ஒரு தண்டனை வழங்கப்பட்டது குற்றவாளி குற்றம் செய்த நாட்டில் வந்து பிடிச்சி என்ன இப்ப ஒரு ஆளுக்கு வழங்க தண்டனை இன்னொரு ஆளுக்கு படிப்பீங்க உதாரணமா இப்ப நான் ஒரு கலவு கூடாது சரி போலாம் பார்த்துட்டு பாப்பா குற்றவாளியோட குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பது இப்ப இலங்கையில குற்றவாளி தண்டனை வழங்கப்பட்டது குற்றவாளி குற்றவாளி குடும்பங்கள் ஒண்ணு இது கொஞ்சம் பொருத்தம் இல்லாத விடையாட்டு குற்றவாளிகள் திருந்த வேண்டும் என்பதற்காக இப்ப ஒரு ஆள் வந்து குற்றத்தை உணர்ந்து திருந்தோணும் அது ஒரு உண்மையான ஆனா என்னென்ன நான்கு தண்டனைகள் இதுதான் காரணம் என்னன்னு சொல்லிட்டா இதுவும் பெறக்கூடிய ஒரு காரணம் தான் பேலன்ஸ்ல வச்சுட்டு அடுத்து நானாவது குற்றம் மீண்டும் குற்றம் செய்யக்கூடாது என்பது இதுல ஒரே அர்த்தம் தான் குற்றம் செய்தவர்கள் மீண்டும் குற்றம் செய்யக்கூடாது என்பதற்காக ரெண்டும் ஒரே அர்த்தத்துல வந்து ஆனா இதுவும் சரிதான் மிக பொருத்தமாக கேட்கிறேன் புத்தகத்தையும் வந்து போடப்பட்டது இலங்கையில குற்றங்கள் ஆகியோர் சட்டம் வந்தப்பட்டது இதுதான் காரணம் ஏன் ஒரு இதுதான் பொருத்தமான மிக பொருத்தமான அப்ப என்ன செய்யணும் எப்படியா தண்டனை வழங்கிக்கணும் அந்த குற்றவாளிகளை பிடிச்சா கணவெடுத்து அவைக்கல ஒரு நெத்தியில அடிச்சு துரிமை அடிச்சுட்டு வரும் சொன்னா இவர் இருக்கால அது ரெண்டு உணர்ந்து இவர் வந்து கட்சி எல்லா இடமும் தெரியும் ஒரு கல்ல இருக்கு அப்ப இவருக்கு தெரிய மாட்டார் ஒரு நாட்கள் கட்டவே அதை பார்த்துட்டு அதை பார்த்து புனித தந்ததாது மற்றும் பாத்திர தாதுகளை பகுப்பிக்குகள் பாதுகாப்பாக ஒழித்து வைத்திருந்த இடம் இது முக்கியமான ஒரு விஷயம் முதல்ல கதைப்போம் ஒரு விஷயம் தெரியும் கொள்ளர் வேண்டிய பெரிய எங்களுக்கு அனுராதபுரம் என்ற ஒரு நகரம் ஞாபகம் பெறும் இது ரெண்டையும் சேர்த்து நான் முந்தி பார்த்திருந்தாங்க இது ரெண்டுமே இந்த பொருணர்வையில வந்து நாங்கள் பார்க்கிறோம் இந்த பொருணர்வை வந்து உருவாக்கப்பட்டதே உண்மையா ஒரு அந்நிய படையெடுப்பாளா ஜோசியை பேரன்னு நாங்கள் பார்க்கிறோம் 1996 ஆண்டு படையெடுப்பு அதாவது கலிங்க மகன் வந்து படையெடுத்து என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த முக்கியமா அவர் அந்த பௌத்த மதத்தை வந்து செய்ய கஷ்டப்படுத்துறாரு வந்து பௌத்த மதத்தை பிடிக்கிறேன்னு சொல்றாரு என்ன செய்யறாருன்னா பிட்டுகளை துன்புறுத்துறார் விகாரைகளை உடைக்கிறார் அப்படி அந்த ஓலச்சூரியரை இடிக்கிறார் அப்ப அந்த கலிங்க மகன் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா கூடுதலா வந்து இந்த பௌத்த மதத்தோட வந்து பிரச்சனை படுத்துவாங்க ஆனதே இந்த வேலைங்க என்ன செய்ய பிட்டுகள் இந்த எங்கள்ட்ட இருந்த முக்கியமான சாமான் என்னன்னு கேட்டா இந்த புனித தந்ததான் இலங்கையில வாழ்ற பௌத்த மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னு கேட்டா இந்த புனித தந்ததாவது யார்கிட்ட இருக்குதோ அவர் தான் இலங்கையின ஆட்சியாளர் ரெண்டு பேரும் நம்பிக்கை இருக்கு அதாவது தந்ததாதுன்னு சொல்ற அந்த புத்தருக்கு அந்த புனித அது யார்கிட்ட இருக்குது அதாவது அதை யார் தொடங்கி வச்சிருக்காங்களோ அவர்கள் தான் இலங்கையின ஆட்சியாளர் அப்ப இந்த கலிங்கமான எடுத்தாருன்னா இலங்கை
சுகமா போகலாம். ஆனா முந்தைய பார்த்தீங்கன்னா சுகமா போயிடாது. என்னன்னு கேட்டா பாதைகள் நாங்கள் பார்த்து நம்ம 11ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. 1003ஆம் ஆண்டு படையெடுப்புல வந்து பிரித்தானியர் வந்து வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு பாதை இல்லை. அதுல வந்து போயிட்டு அப்புறம் இறங்கி இல்லாம தான் நிறைய பேர் இறந்தார்கள். ஆகவே இந்த வெளிநாடு ஒரு பாதுகாப்பான இடம். ஆகவே என்ன செய்யணும்னு சொன்னாங்க, இந்த புத்தகத்தை கொண்டு வந்தது அது வெளிநாட்டு எட்டு ஒழிச்சு நிறைய இடத்துல துட்டாயமான போய் ஒழிச்சு அப்படி பல இடங்கள்ல சொத்து மேல முக்கியத்துவம் பெறுது. நாங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா பொருளறவையை வந்து யார் படையெடுத்து பிடிச்சது, கலிங்க மாகன் வந்து படையெடுத்து பிடிச்சி நாங்கள் பார்க்கிறோம். கலிங்க மாகன் வந்து படையெடுத்து பிடிச்சி நாங்கள் பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா இந்த கலிங்க மாகண்ட படையெடுப்புல வந்து கலிங்க கலிங்க இவர் படையெடுத்து பிடிக்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த புண்ணு அந்த கொண்டு எங்க வச்சது வச்சிருக்கேன். அப்ப நான் இதைத்தான் பார்த்தேன். கொத்துமலையில வச்சிருந்ததை நான் பார்த்தேன். கலிங்க மாகன் எங்க போயிருக்கார், கொத்துமலையில ஒழிச்சு வச்சிருக்கேன். இப்ப இதைத்தான் நான் என்ன செய்ய போறோம், அடுத்த கழிஞ்சு நான் போறோம் 17வது கண்டாட்சி சலதா மாளிகைக்கு பொறுப்பாக இருந்தவர். இது முக்கியமான விஷயம். கண்டி ராஜ்யத்துல சலதா மாளிகை அதே விஷயம் தான். சலதா மாளிகைன்றது என்ன, இந்த தந்ததாதுவை வைக்கிறதுக்காக சலதா மாளிகை. இந்த சலதா மாளிகையில தந்ததாதுக்கு பொறுப்பா இருந்தவர் யாருன்னு நீங்க கேட்பீங்களா? நீங்க பார்க்கலாம் 10 ஆண்டு 8 அதுல பொறுப்புகள் போட்டுருக்குது. என்ன யாராவது பொறுப்பா இருந்தாங்க, கல்வர்ணன், கஜநாயகன், இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கு பொறுப்பா இருந்தாங்க. இந்த கல்வர்ணன் எல்லாமே எதுக்கு பொறுப்பா இருந்தது, ஆடுகளுக்கு பொறுப்பா இருந்திருக்க. 10 படங்கள் எல்லாமே எதுக்கு பொறுப்பா இருந்திருக்க, இவர் வந்து உணவுக்கு பொறுப்பா இருந்தார். தீயவர்கள் எல்லாமே எதுக்கு பொறுப்பா இருந்தார், தீயவர்கள் எல்லாமே எதுக்கு பொறுப்பா இருந்தார், இவர் தான் பொறுப்பா இருந்தார். அடுத்து கஜநாயகன் ஞானப்படுத்தி பொறுப்பா இருந்தார். எது பொறுப்பா இருந்தார், ஞானப்படுத்தி பொறுப்பா இருந்தார். எல்லாருமே ஒரு பொறுப்பா என்ன தேவை, அண்டி ராஜ்யத்துக்கு தலதா மாளிகை என்று தந்ததாவுக்கு பொறுப்பா இருந்தவர் யாருன்னு கேட்டா தீயவடன எல்லாமே பொறுப்பா இருந்தவர். இதை நீங்க புத்தகத்துல பார்க்கலாம். தரம் 10 தரம் 10 போடப்பட்டிருக்கு. நீங்க பார்க்கலாம் அட்டவணை இருக்கும். நீங்க பார்த்தா என்னென்ன பொறுப்புக்கு யாரா இருந்தது. இப்ப நானும் இந்த பேப்பர்ல என்ன தந்ததாகவே போட்டுருக்கேன். தேவைப்பட்டது போட்டுருக்கேன். சில வேலை அடுத்த பேப்பர்ல உணவை போட்டுருந்தாங்க. உணவை போட்டு என்ன நடக்குது, இந்த விட வேணும். இப்ப நீங்க இதுல இந்த எல்லாத்தையும் இதுல இருக்க 4 பேர்த்த பொறுப்புகளுமே பாடமா செஞ்சுக்கணும்னா சில வேலை மாறி அவன் வந்து கேட்கல. நான் உதாரணமா தான் ஒரு சொல்லி போட்டுருக்கோம், மாறி இருந்தான். அப்ப 17வது பார்த்துருக்கேன். இப்ப நான் என்ன செய்ய போறோம், 18வது கேள்விக்கு போறோம். மறுமலர்ச்சி காலம், இதைத்தையும் நான் பாடம் இந்த 18வது கேள்வி மறுமலர்ச்சி என்று சொல்லி வந்தோம்னா நீங்க பார்க்கணும். ஒன்று இலங்கையிலே ஒரு மறுமலர்ச்சி பார்ப்போம். பயங்கரமா பார்த்து என்ன மறுமலர்ச்சி, சமய மறுமலர்ச்சி, மற்றது இந்து சமயம், இஸ்லாம் சமயம் மறுமலர்ச்சி இருந்தது. அது ஒரு மறுமலர்ச்சி எங்கள்ட்ட 11ஆம் ஆண்டு 10ஆம் படிக்கணும். அது என்ன பாடம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஐரோப்பால வந்து மறுமலர்ச்சி காலத்துக்கு கிடையாது. மறுமலர்ச்சி வந்து 10ஆம் ஆண்டுல ஐரோப்பிய மறுமலர்ச்சியை குறிக்கிறது. ஏனென்றால் கேள்வி பகுதிகளுக்கு விளங்கு இலங்கையில வந்து நாடக சிற்பச்சல் ஹற்றச்சல் சித்தர்கள் விடபெறபடியா ஒரு விஷயம் விளங்கணும். இது எங்க இலங்கையில இருந்த மறுமலர்ச்சி, இலங்கையில இருந்த மறுமலர்ச்சி இருந்தது, சமயம் தான் மறுமலர்ச்சி பெற்றது. அப்ப அந்த மறுமலர்ச்சி இங்க வேற இல்லை. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, 10ஆம் ஆண்டு பாடத்துல வர மறுமலர்ச்சி. அப்ப இப்ப மறுமலர்ச்சி அதுல வர அந்த ஐரோப்பிய மறுமலர்ச்சி என்ன நடந்தது, ஐரோப்பால வந்து நான் பார்க்கிறேன் மிக நீண்ட காலம் மானிய ஜீவம் என்று சொல்றேன். என்ன ஜீவம், மானிய முறை என்ற ஒரு காலம் வந்து இருந்தது. என்ன காலம்,
மானிய முறை என்ற ஒரு காலம் இருந்தது. இந்த மானிய முறை காலத்துல வந்து பல வேறு கட்டுப்பாடுகள் மக்கள் அதாவது மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. அதாவது அவர்கள் வெளியால போகாம விடாம சமயம் தவிர்ந்த வேறு விடயங்களை சிந்திக்காம கட்டுப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஏன்னு சொன்னா அவர்களுக்கு அந்த பிரச்சனை சொல்றது மக்கள் வந்து எதிரிடம் சமய சிந்தனைகள் இருக்கணும் வலியுறுத்தப்பட்டார்கள். இந்த முறை வந்து மெதுமெதுவா உடைய தொடர்பு ஏற்பட்டது. இது ஒரு சம்பவம் 1453ஆம் ஆண்டு. இது உங்களுக்கு தெரியும், உலக வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா கான்ஸ்டான்டினோபிள் என்று சொல்ற இந்த ஐரோப்பியர்கள அப்போதைய தலைநகரத்தை வந்து ஒட்டோமன் துருக்கியர்கள் என்று சொல்ற முஸ்லிம்கள் கைப்பற்றியது. இதோட வந்து என்ன நடந்ததுன்னா இந்த கிறிஸ்தவ சாம்ராஜ்யம் படிப்படியா வீழ்ச்சி அடையிருக்கு. அங்கே என்ன வருது, மறுமலர்ச்சி முதல் இருந்தது பிறகு இல்லாம போய் மறுமலர்ச்சி. மலர்ச்சின்னா ஒரு பூத்து நாங்க சொல்லலாம் என்னன்னா இந்த பூ மலர்ந்திருக்குன்றது சொல்லலாம். ஆனா இந்த பூ முதல் பூத்து பாடி திரும்பி பூத்து என்ன சொன்னார், அதே பூ திரும்பி பூத்து என்ன சொல்லுவோம், அது திரும்பி மீண்டும் மீண்டும் உருவானா மறுமலர்ச்சி. இந்த காலத்துல இந்த மானிய முறை காலத்துல கைவிடப்பட்டு மீண்டும் என்ன வந்து திருப்பி பெரிய மாறுதலோட வந்த விடயங்கள் தான் பார்க்க போறோம். இதுல உண்மையா மறுமலர்ச்சியில எல்லாமே முன்னேற்றம் அடைஞ்சது. நாடகச்சலம் முன்னேற்றம் அடைஞ்சது, சிற்பச்சலம் முன்னேற்றம் அடைஞ்சது, கற்றச்சலம் முன்னேற்றம் அடைஞ்சது, சித்திரச்சலையும் முன்னேற்றம் அடைஞ்சது. உண்மையா நாளும் சரி தேவை மிக பொருத்தமான விடை. இந்த வரையும் நான் பார்ப்போமா இருந்தா மறுமலர்ச்சி காலத்துல மிக பொருத்தமான விடைன்னு சொல்லி நான் பாடிடுவேன். பெருமாற்றம் மைக்கேலாஞ்சலோ இவையெல்லாம் என்ன சொன்னாங்க, மிகவும் மிக 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 நல்லா வளர்த்தினோம். குறிப்பா அதுவரையும் இந்த சமயம் சார்ந்த ஓவியம், விஜயசுநாத படங்களோ அல்லது வந்து கத்தோலிக்க சேர்ச்சிகள் இந்த படமோ அப்படித்தான் தெரிஞ்சு கொண்டிருந்தது. இப்ப இந்த மரபு நான் மனிதருக்கு நம்ம இயற்கையை ரசிக்கணும், அப்ப இப்படி கீரை வலிச்சு வைக்கிறது அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் மனதில் கொடுக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் சித்திரச்சலை என்ற புளோரன்ஸ் நகர்ல வாழ்ந்த என்ன பேர் லோரன்ஸோ அதர்னா என்ன செய்யறாருன்னு சொன்னாரு, சித்திர கலைஞர்களுக்கு வந்து என்ன செய்யறாரு வந்து மிகுந்த ஆதரவை அளிக்கிறார். சித்திர கலைஞர்களுக்கு வந்து என்ன செய்யறாரு வந்து இவர் மிகுந்த ஆதரவு அளிக்கிறதால என்ன நடக்குன்னு சொன்னா வந்து நாங்கள் பாத்திரம் வந்து இங்க சித்திரச்சலை மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாது. அதுல அப்புறம் மிச்சக்கலையா வளர்ச்சி அடையுது. அப்ப நீங்க இதை எடுத்து பாருங்க, மரமலர்ச்சி என்ற இந்த பாடத்துல நாங்க எடுத்து பார்த்தா 10ஆம் ஆண்டுல 9ஆம் பாடம். இந்த பாடத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்துல பெரும்பாலும் ஒரு 10 குறிப்பா பின்னால் அதாவது பார்ட் 2ல ஒரு பெரிய ஜேர்னி தரக்கூடிய வாய்ப்புள்ள பாடம். அப்ப இந்த பாடத்தை நான் நிச்சயமா படிக்கணும். படிக்க வந்து நிச்சயமா இந்த மரமலர்ச்சியை படிங்க. எங்களுக்கு இந்த முறை ஓஎல்ஏ எல்லாம் கூடுதலா மரமலர்ச்சியில தேடி வாய்ப்பு இருக்கு. ஏனென்றா பின் சிலபஸ்கள் உலகமாக இந்த பாடங்களை விட கூடுதலா இந்த கேள்வி வந்து அஞ்சு பார்ட் 3 அதாவது உலக வரலாறு என்ற பகுதி பெறக்கூடிய ஒரு கேள்வி பாடம். அதை இந்த பாடத்தோடு தான் நீங்க மிக கவனம் எடுத்து படிச்சு கொள்ளுங்க. படிச்சா இதுல நிறைய கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்பு, நிறைய வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு. நீங்க போறீங்க நவீன வானியல் விஞ்ஞானத்தில் தந்தை என போற்றப்படும் தாய் நாடு யார் முதல் பார்க்க நவீன வானியல். இது வந்து மரமலர்ச்சி தான் மரமலர்ச்சி முதல் வந்து என்ன நடந்தது, மானிய முறை காலம் அப்போது பார்த்த முதல் கேள்வியில பார்த்த மானிய முறை காலத்துக்கு போகாம இருந்தா அந்த காலத்துல வந்து விஞ்ஞானம் இருக்குது. என்ன இருந்தது, மெஞ்ஞானம். அதாவது சமயம் மட்டும்தான், சமயத்தை மட்டும்தான் என்ன செய்யறது ஆதரிக்கிறேன். என்ன சொல்ல போனா சமயத்தை வந்து வேற விஷயம் கிடைக்கும். இந்த இதை உடைச்சு சமயத்துல வித்தியாசப்பட்டு விஞ்ஞானத்தை வந்து உலகத்துல முக்கியமான விடயமா உருவாக்கின வரலாறு பெரிய வரலாறு. என்ன சொன்னா இவர் உண்மையா வந்து நிறைய படிச்சிருக்காரு, தத்துவம் படிச்சிருக்காரு, அது போல இவர் மத உருவாத்தான் சொன்னார். அப்ப அந்த நேரத்துல அந்த கிறிஸ்தவ திருச்சபை சொன்னதா உலகம் சட்டையானது. இப்ப நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா அவருடைய கண்டுபிடிப்பு எப்படின்னு அவர் நிறைய பார்த்தாரு. இப்ப இந்த கப்பல்
கடல்ல இருந்து விரைக்க முதல்ல கொடிமரம் தெரிகிறது. அப்படி பல்வேறு உதாரணங்களை பார்த்து கண்டுபிடிச்சாரு. இப்படி இந்த உலகம் தட்டை இல்லை உருண்டை என்று கண்டுபிடிச்சார். உருண்டை அல்லது தோட வடிவமானது கண்டுபிடிச்சார். ஆனா கண்டுபிடிப்பவர் சொல்ல பயந்தார். திருச்சபை என்ன சொன்னா, திருச்சபை சொல்றதுக்கு எதிராக யாருன்னு சொன்னா அதையில மத துரோகி என்ற வகையில கண்டிக்கிற வளர்த்தியும் உண்டோ இருந்தது. ஆகவே இந்த பூமி தோள வடிவமானது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிச்சவர். அப்ப சொல்ல போனா அந்த காலத்துல இருந்த நம்பிக்கையோட இந்த காலமான நிலவி நம்பிக்கையோட அகத்தெறிஞ்சு இந்த உலகம் தோள வடிவமானதுன்றதை நிரூபிச்சு இப்ப விஞ்ஞானம்னு சொன்னா என்ன செய்யணும், நிரூபிச்சு காட்டணும். நிரூபிச்சு காட்டின வேண்டும் சரியான முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இவரோட நிறைய பேர் வேணும். இப்ப நிக்லஸ் கோப்பர்னிக்கஸ் இதை சொன்ன இதற்கு பிறகு நான் பார்த்தேன் டெல்லியோ தொலைநோக்கி கண்டுபிடிச்சு என்ன செய்யறாரு, சந்திரன்ல உள்ள குழிகளை எல்லாம் ஆய்வு செய்யறாரு. அதே மாதிரி நிறைய பேர் ஜெர்மனியரான கெப்லர் என்ன செய்யறாருன்னு சொன்னா இதை கண்டுபிடிக்கிறார். இந்த உலகத்துல ஒவ்வொரு தோளும் எந்த நீள்வட்ட பாதையில சுத்தி வருதுன்றதை கண்டுபிடிக்கிறார். அப்படி இதே இந்த கண்டுபிடிப்பாளர் இந்த உலகம் இந்த தோல் தொகுதி அடுத்து சந்திரன் அந்த மாதிரி விடயங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளுதே இருந்தது. ஆகவே இவர் இந்த நிக்லஸ் கோப்பர்னிக்கஸ் பெரிய ஒரு புகழவருக்கு விளங்க அப்படின்னா நவீன வானியல் விஞ்ஞானத்தின் தந்தை என்ற ஒரு பெயரை இருக்கிறாங்க. இதே மாதிரி கல்வியாளிக்கும் ஒரு பெயர் விளங்குறார். என்னன்னு சொன்னார், அவர் செயற்பாட்டு விஞ்ஞானத்தின் தந்தை என்று அவருக்கு ஒரு பெயர் விளங்குறார். ஆகவே இவருடைய நாடு அதாவது நிக்லஸ் கோப்பர்னிக்கஸ் தாய் நாடு போலந்து. இந்த நாடு போலந்து நாடு பிறந்தவர். அப்ப நிக்லஸ் கோப்பர்னிக்கஸ் போலந்து நாட்டவர். அப்புறம் இது பார்த்துட்டோம். அடுத்த இது சாரமாற உதாரணமா என்ன சொல்லுவீங்க நீங்க, அவர்கிட்ட தாய்நாடு என்ன, அவர் இத்தாலியில பிறந்தவர். அப்படி ஒவ்வொருத்தருக்கு தாய்நாடுகளையும் அப்படி ஒரு கேள்வியையும் பார்த்து வேண்டும். ஏன்னா இந்த மரமலர்ச்சி என்ற இந்த பாடத்துல 2 கேள்வி அல்லது 3 கேள்வி பற்றிய வாய்ப்பு இருக்குது. இப்ப நான் 20வது கேள்வியை பார்க்க போறோம். போர்த்துகீஸ் இலங்கைக்கு வரும்போது இலங்கையில் இருந்து ராஜ்யங்கள் இப்ப லஞ்ச போயிட்டேன் பாருங்க. நான் இப்ப இந்த கேள்வி போய்க்க பாருங்க. அப்படி ஒரு விஷயம் பார்க்கணும். தரம் 10ல நாங்கள் தரம் 10ல முதல் அதாவது 16வது கேள்வி நாங்கள் பார்க்கிறாங்க. 8ஆம் பாடம். அடுத்த கேள்வி பார்த்தினாங்க 9ஆம் பாடத்துல. அடுத்த 2 கேள்வி 9ஆம் பாடத்துல. இப்ப அப்படியே முன்னறி வந்துட்டோம் 10ஆம் பாடத்துல வந்துட்டோம். அப்ப பாருங்க, இப்ப நாங்க அப்படி இந்த பாடப்புத்தகத்துல இருக்க ஒழுங்குதான் கேள்வியும் வந்துருக்கு. நீங்க புத்தகத்தை பார்த்துட்டு போனீங்கன்னா அப்படி தெரிஞ்சுட்டு வரும் பாருங்க. 10ஆம் ஆண்டுல தரம் 10ல 8ஆம் பாடத்துல 2 கேள்வி, ஒரு கேள்வி 2 கேள்வி பார்த்தாங்க. 9ஆம் பாடத்துல 2 கேள்வி பார்த்தாங்க. 10ஆம் பாடத்துல இப்ப ஒரு கேள்வி பார்த்துக்கணும் பாருங்க. 2 பார்த்தா போர்த்துகீய இலங்கை வரும்போது தான் அந்த மேலத்தை சொல்றது இலங்கை வரைய போர்த்துகீய இலங்கைக்கு வரும்போது இலங்கையில் இருந்த ராஜ்யங்கள் இலங்கையில அப்ப இருந்த இலங்கைக்கு விதையிட்ட பார்க்க போறோம்னா இலங்கைக்கு காரணம் போர்த்துகீய விதையிட்டு இலங்கை ராஜ்யம் நிறைய பேருக்கு பிரச்சனை ஒன்று. இலங்கை என்று அந்த காலத்துல போர்த்துகீய 16ஆம் நூற்றாண்டு காலம் ஒரு நாடா இருக்கிற இலங்கை ஒரு தீவு. அது இலங்கை தீவா இருக்கு ஒரு நாடா இருக்கிற 3 நாடுகள் அல்லது 3 ராஜ்யங்கள் இருந்தது. அதாவது வேறு மன்னர்கள், வேறு சட்டங்கள், வேறு நடைமுறைகளோட 3 ராஜ்யம் தங்கள் சண்டை பிடிச்சு. உதாரணம், ஒரு ராஜ்யம் மன்னன் பழமையா இருந்தாலும் மற்ற ராஜ்யத்துக்கு படை இருக்கு. அப்படியே சம்பவங்கள் நடந்திருக்கு. உதாரணமா அந்த நேரத்தினால பார்க்கலாம். இப்ப 6ஆம் ராஜ்யம் யாழ்ப்பாணம் மீது படை எடுத்தவர். ஏன்னா அவரையும் படை எடுத்தவர். யாழ்ப்பாணம் வேறு ராஜ்யம், தோட்ட வேறு ராஜ்யம். டோட்டலி நினைச்சாரு யாழ்ப்பாணத்துக்கு வந்தார். இப்படி ஒரு 3 ராஜ்யம் இலங்கையில இருந்தது. அப்ப 3 ராஜ்யத்தையும் என்ன பார்க்க போறோம் பார்ப்போம். முதலாவது நான் பாய்ச்சேன் 6ஆம் உருவாக்கப்பட்ட இந்த தோட்டி ராஜ்யம். இது அப்போ ஒரு பெரிய ராஜ்யமாகவும் பலமான ராஜ்யமாகவும் இருந்ததுன்னு சொல்லி எங்க வரலாற்றுகள் சொல்லுது தோட்ட ராஜ்யம். அடுத்த நாள் பார்த்த புறம் கண்டி ராஜ்யம். இது நான் செஞ்சரஹல என்று சொல்றேன். இது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இறுதி வரை இளைஞர் சுதந்திரத்தை பாதுகாத்த ஒரு ராஜ்யமா இருந்தது கண்டி ராஜ்யம். அடுத்த யாழ்ப்பாண ராஜ்யம் உங்களுக்கு தெரியும். இலங்கையில வடபகுதியில் அமைந்த ராஜ்யம் யாழ்ப்பாண ராஜ்யம். இந்த ராஜ்யத்திற்கு கிட்டத்தட்ட நான் பார்த்தோம் புத்தளம் வரையும் அந்தால திருவண்ணாமலை வரைக்கும் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் அதிகாரம் பிறந்திருந்தது. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மாறிக்கொண்டது. இப்ப கட்டாயம் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் அதிகாரம் இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்தது. ஒரு அரசன் பலமா இருக்கிட்டு ஒரு நாளை மாறி மாறி பிடிப்பினோம். அப்ப என்ன நாள் ஆகிக்கணும்னு சொன்னா இலங்கைக்கு பொதுகை வரைக்கும் 3 நாடு இருந்தது. கோட்டை நாடு இருந்தது, கண்டி நாடு இருந்தது, யாழ்ப்பாண நாடு இருந்தது. இந்த 3 நாடு இருந்தது. அப்ப நாங்கள் பார்த்த புறம் என்னன்னா இந்த 3 ராஜ்யங்கள். அப்ப பொதுகை இலங்கைக்கு வரைக்கும் இலங்கையிலிருந்து ராஜ்யங்களை வேண்டும் கேட்டால் கோட்டை கண்டி யாழ்ப்பாணம். இன்னொரு சொல்லி எங்களுக்கு குழப்புறவன் அது என்னன்னு நீங்க கேட்பீங்களா இருந்தா
அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்படி கேட்பாங்க. இப்ப ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து உங்களுக்கு தெரியும். 1521 ஒரு முக்கியமான சம்பவம் ஒண்ணு நடந்தது சார். 1521 விஜயபாகு என்ற ஒரு மன்னன் கொலை செய்த சம்பவம். இது எங்க நடந்ததுன்னு கேட்டீங்க. அந்த தோட்டை என்ற நாடு வந்து இந்த விஜயபாதுவை வந்து அவற்ற பிள்ளைகளை கொலை செய்யலாம். அவே கொலை செய்த போது இந்த நாட்டை தோட்டை என்ற நாடை மூண்டா பிரிக்கணும். இப்ப மூண்டா பிரிச்சு அப்ப 3 தோட்டில 3 ராஜ்யங்கள் வாழப்போகுது. அவ கோட்டை என்ற நாடை முதல் மூண்டா பிரிக்கணும். மூண்டா உருவாக ஒன்று சீதாமாட்டி, இரண்டாவது கோட்டை, மூன்றாவது ராய்க்கமம். 3 நாடை வந்து உருவாகி இது என்ன உண்டு? அப்ப பிரிக்க பாருங்க. 1521 தோட்டையில் உருவான 3 ராஜ்ய பிரிவு என்னன்னு கேட்டா சீதாமாட்ட தோட்ட ராயம். அப்ப இது வேற இது வேற. இது பொதுக்கே தெரியிட்டு. அதாவது 1505ஆம் ஆண்டுல இலங்கையில் இருந்த ராஜ்யம் என்னன்னு கேட்டீங்கன்னா தோட்டை கண்டி யாழ்ப்பாணம். 1521 தோட்டையில இருந்த பிரிவுதான் என்ன? சீதாமாட்டி தோட்டை ராயம். வேற வேற கேட்டு பிள்ளைகள் இந்த இடத்துல பிரம்மனுடைய வாய்ப்பு அடுத்ததான்